நாடாளுமன்றம் இன்று விவாதிப்பதற்கான இடமா இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எமக்கு தெரியும், நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லுகிற இந்த மனோநிலை இருக்கு இல்லையா? நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, நான் எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பேர் ஜனநாயகம் என்று நீங்கள் பேசுறீங்கன்னா அந்த ஜனநாயகம் நாசமாக போட்டுன்ற. இதுக்கு பேர் ஜனநாயகமா? நம்ம வீடு வசந்தபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும். தமிழ்நாட்டில் 17 கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது. அங்க பெரும்பான்மை வாக்கெடுப்பின் மூலமாக சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அப்படிதான் நடந்திருக்கு. இல்ல அப்படின்னா ஓகே, இப்ப மணிப்பூர்ல என்ன பண்ணலாம்? நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, நான் எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்கு பேர் ஜனநாயகம் என்று நீங்க பேசுறீங்கன்னா அந்த ஜனநாயகம் நாசமா போட்டுன்ற. நீங்கள் இப்படி இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மாண்புகள் முழுவதையும் நீங்கள் முற்றிலுமாக அகற்றி விட்டு வெறும் நம்பரை மட்டும் வச்சுட்டு நாங்கள் கரெக்டாக தானே இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பரை தாண்டி எப்படி போகிறதுன்னு இந்த மாதிரியான போராட்டங்கள் வெடிக்கும். இல்லை, பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கப்படலாம். என்ன மண்ணாங்கட்டிக்குன்னு கேட்குறேன், எதுக்குன்னு கேட்குறேன். உங்களுக்கு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல, கேள்வி கேட்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னால் உச்சநீதிமன்றம் நரேந்திர மோடிக்கு அல்லது அந்த அரசாங்கம் எடுக்கிறதுக்கு வால் பிடிக்கிறது என்று சொன்னால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் பாருங்கள், மீதி எல்லாத்தையும் விட்டுருங்க. இவ்வளோ பேர் இடித்தான், இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது, இவ்வளோ வீடியோ இருக்குது, ஆனால் ஒருவன் கூட குற்றவாளி என்று தண்டிக்கப்படவில்லை என்றால் உங்கள் நீதிமன்றத்தின் மீது எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவதன் மூலமாகத்தான் இதை சரி பண்ண முடியும். இந்த 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 எல்லா புனிதங்களையும் நாசமாக்கி இருக்கக்கூடிய, அவற்றையெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கக்கூடியது நரேந்திர மோடி அரசாங்கம். இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்படுது. தேசத்தை புனிதமாக நினைக்கிற கட்சி பாஜக. வெக்கமா இல்லையா? அதை சொல்றவங்களுக்கும் வெக்கமா இல்லை. அதை திரும்ப மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். நாடாளுமன்றத்தில் நடந்த வண்ண புகை குண்டு வீச்சு, வண்ண புகை குப்பி தான் அது அப்படின்னும் சொல்றாங்க. அதை குறித்து உள்துறை அமைச்சகத்தின் கீழாக ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறித்தான விசாரணைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு 6 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தின் உள்ளாக சம்பவம் செய்த 2 பேர், வெளியே சம்பவம் செய்த 2 பேர், இதற்கு தொடர்புடைய 2 பேர்னு மொத்தம் 6 பேருக்கு இதுவரை கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நாடாளுமன்றத்தில் இதற்கு குறித்து கேள்வி எழுப்பும்போது திமுக எம்பிக்கள் உட்பட ஒரு 15 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின் போது சம்மந்தப்பட்டவர்கள் கொடுத்த பேட்டிகள், பின்னணிகள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது தொடர்புபடுத்தி பேசுகிறாரு. நாட்டில் இருக்கிற வேலையின்மையும் நாட்டில் இருக்கிற பணவீக்கமும் தான் இதற்கு காரணம் அப்படின்னு. அரசியல் ரீதியாக நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு என்ன, எம்பிக்களின் பாதுகாப்பு என்ன அப்படின்றது ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் யார் அந்த 6 பேர், அவங்க செய்த காரணம் என்ன, அதை நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இருக்கட்டும். இதுக்கு முன்னால சுதந்திரம் பெற்றதனுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற போது அப்போது இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா அவர் என்ன சொன்னார்னா, எங்களிடம் ஏராளமான வழக்குகள் இப்போது வந்து தேங்கி கிடக்கிறது. இந்த வழக்குகள் ஏன் தேங்கி கிடக்கு அப்படின்னா, நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ விரிவாக இதை விவாதிப்பதில்லை. நான் தொழில் தகராறு சட்டத்தை, அது சம்பந்தமான ஒரு விஷயம் வர்ற போது நான் நாடாளுமன்றத்தில் என்ன விவாதம் நடந்திருக்குன்னு பார்த்தேன். கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த பி ராமமூர்த்தி ஒரு பரந்துபட்ட இந்தியா, வேறுபட்ட மக்கள், ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை இயற்றுகிற போது அது எப்படி இருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு நுணுக்கமாக, அதாவது வேறுபட்ட மக்களை ஆனால் எல்லாத்துக்கும் வர்றது மாதிரி ஒரு சட்டத்தை எப்படி இயற்றுவது என்று பேசியிருக்காங்க. நாடாளுமன்றம் இன்று விவாதிப்பதற்கான இடமா இல்லை. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தாங்கள் நினைப்பதை அங்கே டிக்ளேர் பண்ணிட்டு போகிற இடமா இருக்கு.
மோடி எத்தனை நாள் அதாவது நாடாளுமன்றத்தை இவங்க நான் படியை தொட்டு கும்பிட்டேன், அங்க பிரதட்சணம் பண்ணங்கிறதெல்லாம் நாடாளுமன்றத்தை மதிக்கிற விஷயம் இல்லை. நாடாளுமன்றத்தில் வருகிற கேள்விக்கு பதில் சொல்வது, அங்கே உட்கார்ந்து சந்திப்பது. நீங்கள் இந்தியா முழுவதுக்குமான மக்கள் சொல்கிறத நீங்கள் காதில் கேட்கணும்ல. இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தன்மை எதில் இருக்குது? நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமோ இந்த சட்டங்கள்லாம் என்ன சொல்லுது? மக்களினுடைய கருத்துக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் பிரதிபலிக்கப்படுகிறது. இல்லை, அப்படித்தானே சட்டங்கள் நிறைவேறுது. என்ன சட்டம் நிறைவேறு? ஆர்டிகல் 370 எவ்வளோ நேரம் நீங்கள் விவாதிச்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இது 44 சட்டங்களை இது பண்ணிட்டு லேபர் கோடுன்னு 2 கொண்டு வந்தாங்க. சரி, பாஜகவின் பார்வையில் கூட விவாதிப்பதன் மூலமாக என்ன நடக்க போகுது? அங்கே பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அந்த சட்டம் நிறைவேற போகுது. இல்லை, அதைத்தான் சொல்கிறேன். அப்படின்னா அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லா காலத்துலையும் யாருக்காவது ஒருத்தருக்கு பெரும்பான்மை இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க? பெரும்பான்மை இருக்கு. இது என்ன பிரச்சனைனா, எனக்கு தெரியும், அது இங்கே தான் என்ன வருது, சர்வாதிகாரம் என்பது வருது. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எமக்கு தெரியும், நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லுகிற இந்த மனோநிலை இருக்கு இல்லையா? என்ன பண்ணுவாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிற போது ஓஹோ இவர் சொல்கிற கருத்து கரெக்டு, அவர் சொல்கிற கருத்து, நான் பெரும்பான்மை இருக்குது, நான் நிறைவேற்றிட்டு போவேன்னா நீங்கள் உடனே நிறைவேற்றிட்டு போக வேண்டியது தானே. எதிர்த்து வாக்களிக்கிறதான வாய்ப்பு அங்கே இருக்குல்ல? இல்லை, அதாவது நீங்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை சிறுபான்மை என்பதனுடைய பொருள், பெரும்பான்மை நினச்சா நிறைவேற்றிடலாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னத்துக்கு விவாதத்துக்கு போகணும்? தேவையே இல்லையே, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. அப்புறம் 2வது, எவன் பெரும்பான்மை வந்தாங்களோ நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போங்க, நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவங்களுக்கெல்லாம் சம்பளமே கொடுக்க வேண்டாமே. ஈவன் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர் சொன்னால் இவங்கெல்லாம் கேட்க போகிறாங்க தானே. யார்? நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சொன்னால் கேட்க போகிறாங்க. பிறகு பிஜேபி அதை ஆதரிக்கு தான் போகுதுன்னா நாடாளுமன்றமே தேவையில்லையே, அவரே போட்டுடலாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, கடந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எதிர்க்கட்சிகள் சொல்லும்போது அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டாங்க. அந்த உள்வாங்குதல் என்பதனுடைய பொருள் என்னென்னா, கரெக்டு, இதில் கொஞ்சம் நாம் சரியாக இருந்துக்கலாம் இல்லையா, இவ்வளோ பெரிய டிபேட் நடத்துகிறோம், ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று, இன்னொன்று இருக்கு, இது 2க்கும் இதை அனுப்பி வைப்பாங்க. அவங்க யாரெல்லாம் இந்த துறையில் எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிடுவாங்க, விவாதிப்பாங்க, விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. நான் என்ன கேட்குறேன், நாடாளுமன்றத்தில் வேளாண் சட்டங்கள் 3ஐயும் தப்புன்னு தானே சொன்னோம், நீங்கள் கேட்கலையே. 1 வருஷம் 770 பேர் செத்து போனான். ஒரு அமைச்சரோட பையன் போகிற பேரணியில் பின்னால் இருந்து இடித்து 4 பேரை கொன்னான். இவ்வளவு செஞ்சுட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவசரங்கிறதுங்கிற நிலைமைக்கு போனீங்கல்ல, ஏன் அதை பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எனவே நாடாளுமன்றம் என்பது பெரும்பான்மை இருந்தால் சிறுபான்மையினுடைய கருத்தை அக்காமடேட்டே பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஜனநாயகம். அதுக்கு பேர் ஜனநாயகமே இல்லை, நாடாளுமன்ற முறையே கிடையாது. நீங்கள் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதாவது பெரும்பான்மை, எனவே பிஜேபி சொன்னதான் இருக்கும், எனவே இவங்க தேவையில்லை. அப்படி இல்லை. அதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமா ஏதாவது நடந்திருக்கா? நாடாளுமன்றத்தின் மூலமாக தான் சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அங்க பெரும்பான்மை வாக்கெடுப்பின் மூலமாக சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அப்படிதான் நடந்திருக்கு. இல்லை அப்படின்னா ஓகே. இப்போ மணிப்பூர் என்ன பண்ணலாம்? அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது. நாடாளுமன்றத்தில் இவர் ரொம்ப அரசு கணக்குப்படி 185 பேர் இறந்து போயிட்டாங்க, 96 பேர் இன்னும் காணோம், 96 பாடி 36 பேரை இன்னும் காணோம், 96 பாடி அன்கிளைம்டாக இருக்குது, 2000 கிராமங்கள் அழிஞ்சு போச்சு, 5000 வீடுகள் தரைமட்டம் ஆயிடுச்சு, எரிஞ்சோ இடிச்சோ தரைமட்டம் ஆயிடுச்சு, 386 வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, 70,000 பேர் எங்கேயாவது இருக்கா? நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது, நான் எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பேர் ஜனநாயகம் என்று நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த ஜனநாயகம் நாசமாக போட்டுன்ற. இதுக்கு பேர் ஜனநாயகமா? அப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்? ஆமாம், கொஞ்சம் முன்கூட்டியே தலையிட்டுருக்கணும். அப்படி தலையிட்டிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? அதனால தானே, அதனுடைய விளைவு தானே நீங்கள் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட் சேர்மன் என்ன சொல்கிறாரு? மோடியோடு நான் பிஜேபியோட கூட்டணி தான், ஆனால் மோடியோடு ஒரே மேடையில் ஏற மாட்டேன்னு சொல்கிறார். சரி, நீங்கள் இன்றைக்கி வேணால் மாறுதட்டிக்கலாம், நான் நினச்சதாண்டான்னு. என் ஊரில் 70,000 பேர் இன்றைக்கும் அகதியாக இருக்கான், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல,
சின்ன சின்ன விவாதங்களுக்குள்ள இன்னும் அப்பனை பிரிஞ்ச பிள்ளை, பிள்ளையை பிரிஞ்ச அப்பா, குடும்பத்தை பிரிஞ்ச மகன் அப்படியே கிடக்குறாங்க. நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்களா? உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தால் நாளைக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்குது, அழிச்சிடலான்னு ஒரு மாநிலத்தை அழிச்சிடலான்னு முடிவுக்கு வந்துடுவீங்களா? இதுக்கு பேர் ஜனநாயகம் என்று சொன்னால் இந்த ஜனநாயகம் ஜனநாயகம் என்று பெயர் எழுதப்பட்ட அப்பட்டமான சர்வாதிகாரம். அது சர்வாதிகாரம்னா கூட மக்கள் கிளந்தெழுதாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் நாடாளுமன்றத்தில் இந்த சம்பவம் நடந்ததுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை, நான் அதை இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காருன்னா அவர்கிட்ட தான் என்னன்னு கேட்கணும். புலனாய்வு அமைப்புகள் தான் இதை பார்க்கணும். ஆனால் புலனாய்வு அமைப்புகள் பாஜக வந்த பிறகு இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ள சுயேட்சையான அமைப்புகள் அனைத்தையும் சீர்குலைத்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆர்டிகிள் 370 சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் சொன்னது, ஒரு 450 வருஷம் பழமையான ஒரு மசூதியை இடித்து விட்டு நான் இடித்தேன் அப்படின்னு நம்ம ஒரு அர்ஜுன் சம்பத்தில் இருந்து உமாபாரதி குதிச்சு துள்ளி குதிச்சு ஏறின வரை இவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒருத்தர் கூட குற்றவாளின்னு சொல்ல முடியாத உங்கள் நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன்? இடித்தவனுக்கே நிலம் சொந்தம்னு நீங்கள் சொல்லிட்டு அவன் இடிச்சிட்டான் இந்த நிலம்னு சொன்னீங்கன்னா உங்களை நான் எப்படி சொல்கிறது? இன்றைக்கி அலகாபாத் ஹைகோர்ட் நீங்கள் 1991 பாபர் மசூதி இருந்த இடம் தவிர மீதி இடங்களெல்லாம் 91 அந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 91 கீழ் வரும்னு சொல்லிட்டு மற்றதை 1947 ஆகஸ்ட் 15 என்ன நிலையில் இருந்ததோ அதுதான் நீடிக்கும்னு ஒரு சட்டத்தை போட்டு அலகாபாத் ஹைகோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன். என்ன சொல்கிறது? ஆர்டிகிள் 370 நீங்கள் நாளைக்கு நினச்சா தமிழ்நாட்டை என்ன பண்ணிட முடியும்? பிரசிடெண்ட் ஆட்சியை, ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துவிட்டு இதை 3 4 5 7 உங்களால் பிரிக்க முடியும் என்பதையும் சேர்த்து ஒரு தீர்ப்பை நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? பண மதிப்பிழப்பு அரசாங்க நல்ல நோக்கத்தோடு கொண்டு வந்துச்சு, எனவே தப்பு இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாத்துக்கும் ஆதார் இல்லாதவன் இந்தியாவினுடைய குடிமகனே இல்லைங்கிற அளவுக்கும் எந்த பலனையும் வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் இதெல்லாம் கேட்குறேன். நீங்கள் குறுக்கும் நடுக்குமாக இந்தியாவில் மிகப்பெரிய மனித நகர்வு நடந்த காலமாக நீங்கள் கோவிட் காலம் இருந்தது. எல்லாம் சரியாக இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னு கோர்ட்டு அதை மூடி வச்சிச்சு. பார்த்தீங்களா? இதை என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி இப்போ இனிமேல் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தலைவர், அதாவது பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி 3 பேரும் சேர்ந்து தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? இனிமேல் யார் இருக்க மாட்டாங்க? உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக யார் இருப்பாங்க? இவர் சொல்கிற யாராவது ஒரு அமைச்சர் இருப்பார், பிரதமர் சொல்கிற ஒரு அமைச்சர் இருப்பார். 2 ஓட்டு ஏற்கனவே முடிஞ்சு போச்சா? இப்போ இது ஜனநாயகம் தான். நாடாளுமன்றத்தில் தான் அந்த சட்டம் வந்தது. ஜனநாயகப்படி தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆனால் என்ன நடக்கும்? பிஜேபிக்கு அடியாளாக இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போய் உட்காருவான். அப்புறம் நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்கள் யூபிஎஸ்சி நீங்கள் ஒவ்வொன்றா கேட்டிங்கன்னா யூபிஎஸ்சியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மனோஜ் சோனி நரேந்திர மோடிக்கு மேடை பேச்சு எழுதி கொடுத்து கொண்டிருந்த நபர். அவர் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ், ரெவன்யூ சர்வீஸ் இருக்க இதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிற அமைப்பினுடைய தலைவராக இருந்தாலும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனவே நீங்கள் ஜனநாயகம் என்று சொல்கிற போது இந்த தோற்றம் இந்த 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 தோற்றத்தை வைத்துக்கொண்டு சொல்லாதீங்க, வெறும் நம்பரை வச்சுக்கிட்டு சொல்லாதீங்க. அப்படின்னா எதிர்கட்சியே இருக்க வேண்டாமே. அதுக்கு பிறகு ஜனநாயகம் எதிர்கட்சி சொல்றதை ஏற்றுக்கொள்வது, அது நல்லதா இருந்தா. இதில் நீங்கள் சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவரை, அதாவது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பதை என்ன காரணத்துக்காக மாத்துறீங்க? அதில் உங்களுடைய கெட்ட நோக்கம், உங்களுடைய உள் நோக்கம், நான் சொல்கிற ஆள் தான் இருக்க முடியுமே தவிர அதை தவிர வேற என்ன இருக்கு? நீங்கள் சிபிஐயை 3 தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது அந்த டைரக்டர்னு சொன்ன பிறகு நீங்கள் திரும்ப திரும்ப எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க. அதுக்கு பின்னால் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். ஜனநாயகத்தின் பேரில் மிக மோசமான சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுகிறீர்கள். எனவே என்னை பொறுத்தளவில் நான் என்ன பார்க்குறேன்னா,
இவங்க உள்ளே போனது இப்போ நீங்கள் ரொம்ப சாதாரணமாக என்ன அது வண்ண குப்பி மண்ணாங்கட்டி நீங்கள் விஷம் வச்சு கொன்னா மட்டும்தான் விஷப்புகையை விட்டுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கவலைப்படுவீங்களா? விஷப்புகை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதே புகையை அடைச்சி கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? நீங்கள் நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்பர் 1, நீ வந்து நான் புது நாடாளுமன்றம் கட்டினேன்னு சொன்னேன், மலைக்கு ஒழுகுது. நான் டிஜிட்டல் பாதுகாப்பெல்லாம் உத்தரவாதப்படுத்தேன்னு சொல்கிறேன், உள்ளே போகிறவன் ஒரு விஷப்புகையை கூட கொண்டு போகிற அளவுக்கு தான் ஓட்டை இருக்குது. அப்போ இது வெறும் வாய்ச்சவனாக. இவங்க எப்போதுமே பெருசாக பேசுவாங்க. இவங்க இருந்த காலத்தில் தான் ஆடு மேய்ச்சவன் சொல்லித்தான் கார்கிலுக்கு வந்ததுன்னு தெரியும். பத்தான்கோட் இராணுவ தளத்தில் இவங்க ஆட்சி பொறுப்பில், மோடி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தான் 4 நாள் ஆச்சு தீவிரவாதிகளே கடைசியாக ஊரில் இதே மாதிரி ஆயிடுச்சு. எனவே என்ன பிரச்சனைனா இது பாதுகாப்பு. இன்னொன்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறது இயல்பாது வரும். இது என்ன இல்லைன்னா உலகம் முழுவதும் சர்வாதிகாரிகள் தாங்க ஆண்டுகிட்டு இருந்திருப்பான். எவ்வளோ பெரிய சர்வாதிகாரிகள், ஏன் சர்வாதிகாரம் பின்னால் இல்லாமல் போகுது? அவர்களை நம்பி இருந்த ஆட்களே வெளியே வருவாங்க. இன்னைக்கு நீங்கள் வேலையின்மை, விலைவாசி, இப்போ நான் இன்னைக்கு பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ராமர் கோயில் கட்டுறதுக்கு நீங்கள் யாரும் வர வேண்டாம், 7000 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள ஒரு கருத்து சொல்கிறோம். நீங்கள் அந்தந்த ஊரில் கோயில்களில் கொண்டாடுங்க. இது தேர்தலுக்கான ஏற்பாடு. நீங்கள் இப்படி இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மாண்புகள் முழுவதையும் நீங்கள் முற்றிலுமாக அகற்றிவிட்டு வெறும் நம்பரை மட்டும் வச்சுட்டு நாங்கள் கரெக்டாக தானே இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பரை தாண்டி எப்படி போகிறதுன்னு இந்த மாதிரியான போராட்டங்கள் வெடிக்கும். உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகளும் வந்து கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றீங்க. எஸ். அப்ப நாடாளுமன்றத்துல என்ன எதிரொலிக்குதோ அதே தான் அங்கேயும் வருதுன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க ஆர்டிகிள் 370 சம்பந்தமா இவங்க பேசியிருக்கிறத பார்த்தா ஒன்று என்ன வருது, அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் மற்ற எல்லாத்துக்கும் போகல. ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருக்கும்போது அவர் எடுக்கிற நடவடிக்கைகளை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. அப்போ ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்திட்டு அந்த மாநிலத்தை 2 கூறா 3 கூறா 4 கூறா போட்டு அவன் பாரில் போயிட்டே இருப்பான். கேள்வி கேட்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னால், உச்சநீதிமன்றம் நரேந்திர மோடிக்கு அல்லது அந்த அரசாங்கம் எடுக்கிறதுக்கு வால் பிடிக்கிறது என்று சொன்னால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, அதே நீதிபதி தான், அதே நீதிமன்றம் தான் கவர்னருடைய செயல்பாடுகளை கேள்விக்குள்ள எழுப்புனாங்க. அதே கவர்னர் வந்து செய்யும் போது நாங்கள் எந்த கேள்வியும் எழுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் இப்படி தலையிடுவோம். ஆனால் நாங்கள் ஒன்று, நீங்களும் முதலமைச்சரும் சேர்ந்து பேசி அதில் முடிவெடுங்கன்னு சொல்கிறாரு. ஒன்று என்ன, நீங்கள் அவ்வளவு ஹார்ஸாக பேசுகிறீங்க, பேச்சு பெருசாக பேசுகிறீங்க உச்சநீதிமன்றமே. அது என்ன, நீங்கள் வந்து திருப்பி அனுப்புனா கையெழுத்து 2வது தடவை திருப்பி அனுப்பினால், நீங்கள் திருத்தம் சொல்லி அந்த திருத்தத்தை அவங்க ஏற்று அனுப்பினாலும் சரி, அல்லது திருத்தமே இல்லாமல் திரும்ப அனுப்பினாலும் உங்களுக்கு கையெழுத்து போடுறத தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிச்சு. இப்போ ஆர்.என். ரவி என்ன பண்ணியிருக்காரு, இதை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னங்க பேச்சுவார்த்தைக்கு இருக்குது? நீங்கள் எனவே நீங்கள் பெரிய வாய்வீச்சு வீசுறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வீச்சு வீசுறது மாதிரியான ஒரு தோற்றமும், ஆனால் அப்புறம் வந்து நீங்கள் இது என்னது? இல்லை, பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கப்படலாம். என்ன மண்ணாங்கட்டிக்குன்னு கேட்குறேன், எதுக்குன்னு கேட்குறேன். உங்களுக்கு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குல்ல, நீங்கள் கவர்னர் ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புகிறார், திருப்பி அனுப்பின மசோதாவை நீங்கள் கையெழுத்து போடுறதை விட கை நாட்டு வைக்கிறத தவிர உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசுங்கன்னு எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட் அவருக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்கலாம்ல. யார்கிட்ட கேட்குறது? அது தப்பு இல்லையே. யார்கிட்ட கேட்குறது? முதலமைச்சர்கிட்ட கேட்கலாம், இல்லை அதிகாரிகிட்ட கேட்கலாம், அமைச்சர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கான காலம் நீங்கள் இதுக்கு முன்னால் தான் பண்ணியிருக்க முடியும். எதுக்கு முன்னால்? இவர் திருப்பி அனுப்புவதற்கு முன்னால் இதையெல்லாம் செஞ்சுருக்க முடியும். இப்போ அனுப்பின பிறகு இன்றைக்கி ஒரு சந்தேகம் கேட்பார், நேற்று கனவுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு இன்னொரு தடவை கேட்பார். இதே வேலையா? எனவே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமன்றங்கள் இன்றைய தினத்தில், நான் இப்போ இவ்வளவு சொன்னேன், ஏங்க நீங்கள் பாருங்கள், மீதி எல்லாத்தையும் விட்டுருங்க.
இவ்வளவு பேர் இடிச்சான், இவ்வளவு போட்டோ இருக்கு, இவ்வளவு வீடியோ இருக்கு. ஆனால் ஒருவன் கூட குற்றவாளி என்று தண்டிக்கப்படவில்லை என்றால் உங்கள் நீதிமன்றத்தின் மீது எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நீங்க சொல்லுங்க. சரி, வேற எதை நம்புறதுன்றீங்க? அதுதான் வேற எதை நம்ப முடியும்? இல்ல, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இது அனைத்தையும் தன்னுடைய அதிகார வரம்பாக கொண்டு வந்திருக்கிற போது இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிவதன் மூலமாகத்தான் இதை சரி பண்ண முடியும். இந்த 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 எல்லா புனிதங்களையும் நாசமாக்கி இருக்கக்கூடிய, அவற்றையெல்லாம் இழிவுபடுத்தி இருக்கக்கூடியது நரேந்திர மோடி அரசாங்கம். இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்படும். இந்த தேசத்தை புனிதமாக நினைக்கிற கட்சி பாஜக. வெக்கமா இல்லையா? அதை சொல்றவங்களுக்கும் வெக்கமா இல்லை, அதை திரும்ப சொல்றவங்களுக்கும் வெக்கமா இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன புனிதம்? உன் ஊர்ல பிரிட்டிஷ்காரன் 150 வருஷம் இருந்தபோது நீ அவனுக்கு வெஞ்சாமரம் வீசினவர்கள். உங்களுக்கு அதை பேசுறதுக்கு எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது. உங்க வாஜ்பாயில இருந்து அல்லது RSS, அகில இந்திய அதென்ன ஹிந்து மகாசபா, இவங்க 2 பேரும் தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. இதில் எவர் ஒருவரும், அப்படியே தைரியமா சொல்றேன், PR நினைவகம்னு எங்களுக்கு பேர் வச்சிருக்கோம். 10 ஆண்டுகள் இளமை காலத்தின் பொன்னான 10 ஆண்டுகளை சிறையில் கழித்தவர்கள் அவர்கள். நீ யார்? எங்க இருந்த? உனக்கு ஒண்ணும் இல்லாத, அதாவதுங்க எங்களுக்கு வீர் சவர்கர் இருக்காரு, அதாவது புறமுதுகிட்டு ஓடியவன்னு சாதாரண மனுஷனை பற்றி பேச மாட்டாங்க, ஒரு விவசாயியோ ஒரு தொழிலாளியோ பேச மாட்டாங்க. போருக்கு போனவன் எதிரியை பார்த்தோன்னா திரும்பி ஓடி வந்தான்னா தான் எல்லாரும் இங்கே கிடந்து செத்தான். அவங்கள வீர்னு சொல்கிற ஆள் தான் போன நிமிஷத்துலேருந்து ஐயா என்னை காப்பாற்றுங்க, நீ என் தாய் இல்லையா, ஒரு கேடுகட்ட ஒரு பிள்ளை, சீரழிஞ்ச பிள்ளை உங்ககிட்ட தானே வருவான், அவன் அப்பனை நோக்கி வர்றது மாதிரி வந்திருக்கேன். கேவலமா இல்லை? எனவே நீங்க புனிதம் என்று வேஷம் போடுவதற்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. அது நான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க, 1947 எழுதி வச்சிருக்காங்க. மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம், மதிக்கவும் மாட்டோம். ஏற்கமா இன்னைக்கு RSS அலுவலகங்கள்ல தேசிய கொடி ஏத்துறாங்க. நீங்க அதைத்தான் நான் சொல்றேன். இந்த பம்மாத்து இருக்கு இல்லையா, சரி, சாத்தான் வேதம் ஓதுனா ஏத்துப்பீங்களா? நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ ஏன்? அதனால தானே நம்ம வழக்கில் வச்சுருக்காங்க, சாத்தான் வேதம் ஓதுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவர் தேசபக்தியா கெட்டப்பனுக்கு கூட ஒரு காரணம் இருந்து, பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, எனவே அவனுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்துட்டு போயிடலாம். எட்டப்பனை கொண்டாடிடலாமா? நீங்கள் தேசிய கீதத்தை அப்படி சொன்னீங்க, நீங்கள் தேசிய கொடியை அப்படி சொன்னீங்க, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை அப்படி சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் விடுதலை போராட்டத்திலே ஈடுபடாத ஆள், உங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனவே தேசம் புனிதம் அவங்க அதை விட அதிகம். அதைத்தான் நான் சொன்னேன். நாடாளுமன்றத்தை இவருன்னு முத்தமிட்டு எந்திரிச்சார், முத்தமிட்டு எந்திரிச்சார். ஆலிங்கனத்தில் திருதராஷ்டிர ஆலிங்கனம் இருக்குல்ல, உங்களை கட்டி பிடிக்கிறதா, ஆனால் கொன்று போட்டுறது. இவர்கள் நாடாளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் அப்படி பேசுவாங்க, அது எல்லாம் அதை அழிப்பதற்கான ஏற்பாடு. ஆனால் வட மாநிலங்களில் பாஜக 3 மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. பாஜகவின் செல்வாக்கு வளருது, மோடியின் பிம்பத்திற்கு கிடைத்த வெற்றின்னு தானே இதை பார்க்குறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பிரிட்டிஷ்காரன் 150 வருஷம் இருந்தான், பிரிட்டிஷ்காரனுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லிடலாமா? கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க, எட்டப்பன் ரொம்ப வசதியாக இருந்தார். எட்டப்பன் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியுதுன்றீங்களே, அதுக்கு என்ன வழி? அது மக்கள்கிட்ட, அதைத்தான் நான் சொல்கிறேன், மக்கள் அது விழிப்புணர்வு பெறாமல் இருப்பதற்கு அவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் இன்றைக்கு வர வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வர வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. விழிப்புணர்வு அடையும் போது அதை தூக்கி எறிவாங்க. விழிப்புணர்வு அடைவதற்கான முயற்சியை எந்த கட்சி எடுக்கிறாங்க? அப்போ இல்லை, நீங்கள் இப்போ 6 மாதத்துக்கு முன்னால் வர தெலுங்கானாவில் என்ன சொன்னாங்க? பிஜேபி தான் சொன்னாங்களா? கர்நாடகாவில் பிஜேபி வரும்னு சொன்னாங்களா? எல்லாரும் சொன்னதானே செஞ்சாங்க, தூக்கி எறியத்தான் செஞ்சாங்க. தெலுங்கானாவில் BRS ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ், அங்கே பிஜேபி இல்லையே. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னால் வர காங்கிரஸை எல்லாரும் ஓரங்கட்ட தானே செஞ்சாங்க, அதுதானே பண்ணாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த சாதாரண, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, தேசத்தை புனிதமாக நினைக்கிறாங்க, அதனால் இவங்கெல்லாம் ஏதோ இந்து மதத்தை காக்க வந்தவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்து மதத்தை முன்வைத்து அரசியல் வியாபாரம் செய்கிற நபர்கள் இவர்கள். நேர்மையாக அவங்க என்ன சொல்லணும்? ஹிந்துத்துவான்னு சொல்கிறாங்கல்ல, ஹிந்துத்துவாவை டிஃபைன் பண்ணது யார்? சாவர்கர். சாவர்கர் என்ன சொன்னார்? இந்து மதம் வேற, ஹிந்துத்துவா என்பது வேற.
அது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இது அரசியல் திரட்டலுக்கான ஏற்பாடு. ஆன்மீகம் இல்லை. அப்போ ஆன்மீகம்னு ஏன் சொல்ற? இல்லை, அவரே நாத்திகவாதி தானே. யாரு? சாவர்கர். சாவர்கரே நாத்திகவாதி. அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்கள் இது நாங்கள் இந்து மதத்தை இந்து மதத்தை இவங்கனால காப்பாற்ற முடியாது. இந்து மதத்தை இவர்கள் அழிப்பார்கள். இவர்கள் ஒரு ஒற்றை பிராமணிய மதத்தை சொல்லுவார்கள். அதில் தான் இருக்கும். சின்ன சின்ன கடவுள்கள், குலதெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள், இது எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் சின்ன கட்சிகளை எப்படி ஆலிங்கனம் செய்து, இப்போ அசாம் கண பரிசத்து எங்கேயாவது இருக்கா? இல்லை, கனவு போச்சு. இல்லை, இப்படி பல இது இருக்கு. இதை எல்லாத்தையும் அழிப்பாங்க. நாட்டார் தெய்வங்களை அழிப்பாங்க. ஒரு பிராமணிய மதத்தை மட்டும் இங்கே நிலைநிறுத்துவார்கள். அதற்கான விஷயம் இல்லை, அதற்கான எதிர் அரசியல் வலிமையாக இருக்கா? வலிமைப்படணும். நீங்கள் வலுத்தது வாழும் என்பதற்காக வலுத்தது செய்கிற அட்டூழியம் எல்லாத்துக்கும் பின்னால் போயிடுவீங்களா? நான் என்ன கேட்குறேன், இவன் தோற்கடிக்கப்படுவானா ஹிட்லர் என்று யாருக்குமே தெரியாது. எனவே அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அவன் பின்னாலேயே போயிடலாமா? போக முடியாது. இல்லை, எது நியாயமோ வாய்மை தானாக வெல்லாது, வெல்ல வைக்க வேண்டும். அதுக்கு மக்களை திரட்டணும். ஒருவேளை இந்த 4 மாநில தேர்தல் ஒரு இதை கொடுத்துருக்கு, ஒரு 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 விஷனை கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் அக்காமடேட் பண்ணி போகணும். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இந்த தேர்தல் உண்மையிலே சில இடங்களில் இதில் 1-2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கலாம். சாஃப்ட் ஹிந்துத்துவம் உதவாது. நீங்கள் என்ன ராமனுக்கு மட்டும் செலவைப்பீங்க, நாங்கள் சீதா பிராட்டிக்கும் வைப்போம். இவங்க வனவாசம் போன பகுதி ஜார்க்கண்டில் தான் இருக்குது, நாங்கள் பாதை போடுவோம். நீங்கள் சங் பரிவாரிலேருந்து யார் வந்தாலும் சரி நாங்கள் உடனே சேர்த்துப்போம். கமல்நாத் நீங்கள் ஏன் ஒரிஜினலாக அவன் வெறி பிடிச்சி வெறியை கிளப்பிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன அங்கே பக்கத்தில் போய் நீங்கள் என்ன பேச? நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் உரிய காலத்தில் தலையிட்டிருக்கணும். இது தேசம் சம்மந்தப்பட்டது. இது தேசம் சம்மந்தப்பட்டது. நான் நிச்சயமாக சொல்கிறேன். நீங்கள் இப்படி தான், நான் ஜோசியம் சொல்கிறதில்ல, இந்த மாதிரியான ஆர்வங்கள்லையும் நான் ஏற்றுக்கிறாள் இல்லை. போன தேர்தலில் காங்கிரஸ் தான் இந்த மாநிலங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் நாடாளுமன்றத்தில் தோற்று போச்சு. வாஜ்பாய் இந்த மாநிலங்களில் வெற்றி பெற்ற போது தான் அவர் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி தேர்தல் நடத்தினார். ஆனால் தோற்று போனார். எனவே இதை இப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும் என்று பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இதை சூத்திரம் மாதிரி, மூட நம்பிக்கை மாதிரி, பூனை குறுக்க போனது மாதிரி இங்கே ஜெயிச்சா இங்கே தோற்று போயிடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் வச்சுருக்க முடியாது. இந்த தேர்தல்களில் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய தோல்வி என்பது காங்கிரஸுக்கு பெருசாக என்ன குறையலை, வாக்கு சதவீதம் குறையலை. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் போன தடவை மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதிகமாக பெற்றாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு தான் இருந்தது. இந்த தடவையில் ஒரிசம் ஃபேக்டர் என்ன உங்களுக்கு பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் மத்திய பிரதேசத்தில் ஒரு 7% அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிறது ஒரு கவலை தரத்தக்க விஷயம். அப்போ இதை என்ன பண்ணுறது? நீங்கள் சின்ன சின்ன கட்சிகளை அக்காமடேட் பண்ணலாம்ல. அதாவது எனக்கு அகிலேஷ் யாதவுக்கு 6 சீட்டு கொடுக்கறத விட அதில் தோல்வி வந்தால் பரவாயில்லைன்னு முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் அகிலேஷ் யாதவ் அதில் டீல் பண்ணல. யூ ஆர் டீலிங் வித் பிஜேபி. அந்த உணர்வோடு காங்கிரஸ் இருக்கும், எல்லா கட்சிகளும் இருக்கும். நேற்று முதலமைச்சர் கூட ஹிந்து பேட்டியில் அதை அப்படி சொல்லியிருக்காரு. நிச்சயமாக பல தவறுகளின் மூலமாக தானே இந்த மாதிரியான ஆட்கள் மேலே வந்திருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாரும் எல்லா தவறுகளையும் விட்டுட்டு ஓரணியில் திரள்றதுங்கிறது நடந்தானே இருக்குது. அது நடக்க வைக்கிறதுக்கு சிபிஎம் எங்கள் கட்சி நிச்சயமாக அதில் ஒரு முயற்சி எடுக்கும், நடக்கும். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.